இது அப்படியே எல்லாமே நல்லா இருக்கும், பொருளே நல்லா இருக்கும். ஹைட்டு தேவைன்னா ஒரு மரம் செடி டிஜிட்டல் டைப். நீங்கள் இப்போ சாதாவெல்லாம் டிஜிட்டல் வராது, நீங்கள் அந்த மெட்டீரியல்லாம் வந்து டிஜிட்டலில் வராது. இது எல்லா ஐட்டுமே பெட்ரோல் டேங்க் இதெல்லாம் இருக்குது சொல்கிறது மிஷின் சேர் பண்ணப்பா பார்த்தடி மிஷினை புழப்புறான் ஏன் இது முடிக்கணும். என்ன பண்ணுறது அப்புறம் எல்லா சாமானும் மாற்றணும்னா அப்புறம் என்ன பண்ணுறேன்னு மாற்றி இந்த பைப் வந்து லூஸ் பண்ணால் நல்லா லாபம் வந்து பில்லு போட்டால் தான் தெரியும். நான் என்ன பண்ணுறது நல்லா எட்டி வச்சுக்கலாம். நீங்கள் விட்ற நான் போய் ஊட்ட கூட பெண்டு வச்சு முடிக்க போகிறேன். மேலே தான் வச்சு முடிக்கணும். எதை பெண்டுச்சு? இந்த பெண்டில் வச்சு முடிக்கக்கூடாது, மேலே தான் வச்சு முடிக்கணும். இந்த நான் போய் வரேன். எவ்வளோ இருக்குது? 2000 இருக்குது. 750 ரவி வந்த பிறகு சொல்லிட்டு போனான். பழக்கம் தான் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதான். இல்லை மிஷினாக தான் கொடுத்தது எனக்கு. இந்த வாக்கம் வந்த பிறகு கூட போடணும். வந்து கூட எடுத்து கூட போய் தான் வரணும். அப்புறம் காசு அனுப்புறான்னா அவன் இல்லை சட்டமெல்லாம் பேசுகிறான் பையன். செல்லில் அனுப்பிச்சிட்டு போகலாம், அனுப்ப மாட்டேன்ட்டான். அவ்வளோதான் பைப் போட்டு வச்சு தண்ணி ஊற்றி வந்து ஃபில்டர் வச்சுலாம். அவர் எடுத்த முறை மிஷின் வச்சுருக்கேன் போய் வந்து குத்தி மொத்தமாக உடம்பு வச்சு வச்சு ஏன்னா அவர் இப்போ சரி கண்ணே உள்ள நம்பர் ஒரு செல் நம்பர் எழுதிக்கிறேன். நான் காசு வாங்கலை. சுவிட்சு போட்டால் மோட்ரு லோடாகி நின்றுடும். இருங்க 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 சுவிட்சு போட்டால் லோடாக நின்றுடும். அதெல்லாம் இன்னும் இல்லையா, இந்த லிவர் அழுத்தினா மட்டும் தான் மோட்டர் ஓடும். இது நான் பார்க்கலாம் எப்படி ஒழுகுதுப்பா, டைட் வைப்பா, இன்னும் ஒழுகுது. வேலை அடிக்குது தான் நிறுத்துறேன். டபுள் சைட் போடுற மாதிரி வரல, அது வேணும். பெண்டு பெட்டுமா? பெண்டு மட்டும் அது வாங்கிட்டு போயிட்டேன். ஒரு 4 செட்டு வாங்கிட்டு போயிட்டேன். எத்தனை வரும்? 4. எந்த டப்பா? இது சும்மா டம்மி. இது நாய்ஸ் ஐட்டமாக வச்சுக்கலாம். நாய்ஸ் ஐட்டமாக வச்சுக்கலாம். ஒன்று போட்டால் டைரெக்டாக அடிக்கலாம். அழுத்தலாம் அடிக்கும். அழுத்தம் தான் மோட்டரே ஓடுங்க. கையில் வேலை இருக்குது. அழுத்தி லாக் பண்ணி விட்டால் கண்டிப்பாக அடிக்கும். எது அந்த லாக் இருக்கா? லாக் அழுத்தி பிடிச்சவள அது மாதிரி வரும். லாக் வந்து ஒரே ஒரு அட்ஜஸ்ட் தான். ஆமாம், அழுத்தம் தான் ஓடுங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த இது பாருங்க, 0ல் இருந்து இதை ஆன் பண்ணிங்கன்னா ஸ்பீடு ஏற்றிலாம் குறைச்சிக்கலாம், வேகத்தை ஏற்றிலாம் குறைச்சிக்கலாம். இதில் யூஸ் பண்ணுங்க. மோட்டர் லைஃப் எதில் வச்சு யூஸ் இது ஃபேன் குறைக்கிற மாதிரி ஏற்றிக்கலாம், சுத்தமாக குறைச்சிக்கலாம். ஸ்லோவாகுது பாருங்க. ஓகேவா? இது ஏற்றி ஸ்பீடு குறைச்சிக்கலாம். அதுதான் நாசில் எதாவது நாசில் தேவை அந்த நாசில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்கண்ணா. அவ்வளோதான். எவ்வளோ ரேட்டு? கண்டு வச்சு பார்த்து பாருன்னா அது கொடுத்துட்றேன். அவருக்கு ஒன்றுக்கே வேலை கிடையாது, ஸ்கூல் தானே. வால் ப்ரோ இல்லை, அது பாரு நார்மலாகவே இருக்கும். இது 2 மரம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து இது 2 மரம் யூஸ் பண்ணிங்கன்னா சரி ஹைட்டு போகும். இந்த மாதிரி ஹைட்டு போகும். வர சார் இதே நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது, அதை எடுத்தா அந்த சரி பண்ணி போகிறேன். இது மாதிரி இருக்குது. அவர் பேர் நான் உங்கள் பிள்ளை பேர் அவர் கந்தன். அனுப்பிச்சு ஒரு பேர் தளபதி ஃபில்ட்ரு. கந்தன் சின்ன பிள்ளை. அது ஃபில்ட்ரு பாடுறேன். ஏடிஎம் இன்ஜினியர். இங்கே தான் எங்கன்னா இருப்பான்.
500 வந்துச்சுன்னு பாண்டா கேட்டு வந்துடுறேன். நான் கேட்டேன் ஒப்பாவை கொடுத்துருக்கேன். சார்ஜர் போடுறேன். இதுதான் சார்ஜர் போடுறேன். ஆஃப் பண்ணிட்டு தான் சார்ஜர் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டு மிஷின் எல்லாம் ஆஃப் பண்ணிடணும். மோடியில் இருக்கும் போடணும். இப்போ இது வந்து ஆஃப் ஆகுது. இது 0 1 போட்டால் ஒரே டேரெக்டாக அடிக்கும். இது 0ல வந்து இது ஆன் பண்ணா தான் அவன் அடிக்கும். இதுலேயே ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கள். சரிங்கண்ணா. இது வந்து ஆனு. ஆன் வந்து 2 இதில் இருக்குது. இது 1 ஆ ஒரே ஸ்பீடாக தான் அடிக்கும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது எதுல இருக்கு? அது மேல் டப்பா ஃபில்டர்னா அதான்டா. அதான் இது வந்து ஆனு 0ல வந்து இருந்துச்சுன்னா இது இப்படி ஆன் பண்ணணும். இது ஆன் பண்ணி ஸ்பீடை குறைச்சி இதில் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணணும். அப்போ இது இப்போ இருக்கிறது வந்து ஆஃபு. நம்ம இதை ஆன் பண்ணிட்டோன்னா ஒரே ஸ்பீடு தான், ஒரே கண்ட்ரோல் தான். ஆஃப் பண்ணி ரெகுலேட்டர் திருவுறப்ப ஸ்பீடு கண்ட்ரோல். வரட்டுமா ஐயா? நான் அப்புறம் வாடா ஏன்னா இதில் காட்டாதானே அந்த மாடல் சார்ஜ் ஏறுறது தான் காட்டாதா? இங்கே பார்க்கணும்னா நான் சொல்கிறேன் உள்ள புரியுது. இதில் பாருங்க ரெட் லைட் ஏறி ஏறுது. அப்போ ஏறு மிஷின் மாறிடும். தொங்க விடாம ஸ்டாண்டர்டாக வச்சு தான் போடணும். சப்ளை கம்மியாக வரது தான் போடணும். வெளியில் மோட்டர் போட்டாங்க கொண்டாலும் இதெல்லாம் போய் இதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. எடுத்து வச்சுட்டு 5 ரூபா பணம் வந்துச்சு கேட்கும். இதுலேயே ஒரு 15 வரும். சார்ஜர் போடும்போது 20 பாயிண்ட் வந்து காமிக்கும். ஏறும் போது வந்துச்சம்மா.